जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंदा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பகவத்கீதை 2வது அத்தியாயம் 31வது முதல் 53வது ஸ்லோகம் வரை இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். 2ஆம் அத்தியாயத்தில் பாகம். இதுக்கு முன்னாடி கட்டங்கள்ல, முன்னாடி வகுப்புகள்ல நம்ம பார்த்தோம். 2ஆம் அத்தியாயத்தில் ஆன்மாவை பற்றி மிக அழகாக விளக்கியிருக்கிறார். நமக்கு யாருக்குமே ஆன்மாவுக்கு முடிவே கிடையாது. உடல் மாறிக்கொண்டே இருக்கும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். மறுபடியும் புது உடல்கள் எடுத்துக்கொண்டே இருக்கும். ஆயுதத்தாலேயோ அக்னியாலேயோ தண்ணியாலேயோ காற்றாலேயோ இந்த ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் எல்லாம் நிரந்தரமாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்பதையெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ 2வது அத்தியாயத்தில் இதுக்கப்புறம் சகாம கர்மா நிஷ்காம கர்மா என்று 2 விதமான கர்மங்களை, நம் கர்ம வினைகளை பற்றி கூறியிருக்கு. அதாவது பலன் எதிர்பார்த்து கொண்டு செய்வது சகாமம், சகாம கர்மா. பலனை எதிர்பார்க்காமல் பலனை துறந்து செய்வது நிஷ்காம கர்மம். இந்த நிஷ்காம கர்மத்தை புத்தியோகம் என்று கூட சொல்வார்கள். ஒன்று கர்ம பலனை எதிர்பார்த்து செய்வது சகாம கர்மா. இனி ஒன்று கர்ம பலனை எதிர்பார்க்காமல் செய்வது நிஷ்காம கர்மம். கர்ம பலனை எதிர்பார்த்து செய்யும் போது நம் புலன்களுக்கு அதில் ஈடுபாடு இருக்கும். அந்த செய்யக்கூடிய செயல்களில் புலன்களுக்கு ஈடுபாடு இருக்கும். ஆனால் அதுவும் தவறு கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்ட முறைதான். அப்படி செய்பவர்களை கர்மிகள் என்று அழைப்பார்கள். வேதத்தில் சொன்னதான். ஆனால் பலனை எதிர்பார்த்து கொண்டு செய்வது. மதத்தை சார்ந்த அனைத்து விஷயங்களும் ஏறக்குறைய இப்படித்தான் வரும். நல்ல விஷயங்கள் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல பணக்கார வீட்டில் மறுபிறவி கிடைக்கும். அழகாக பிறக்கலாம், அறிவுடன் பிறக்கலாம். பிறப்பு இறப்பு என்பது மறுபடியும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை, சுச்சினாம் ஸ்ரீமதாம் கேஹே. பணக்கார வீட்டிலேயோ ஐஸ்வர்யம் நிறைந்த வீட்டிலேயோ பிறக்கலாம். சகாம கர்மம் வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மம் தான். ஆனால் பலனை எதிர்பார்த்து செய்வது சகாம கர்மம். 2வது நிஷ்காம கர்மா, பலனை எதிர்பார்க்காமல் செய்வது. இதை பகவத்கீதையில புத்தியோகம் என்ற ஒரு பெயர் கூட இதுக்கு கொடுத்திருக்கு. நீங்க பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா 18 அத்தியாயங்கள் இருக்கு. இந்த 18 அத்தியாயமும் யோக பேர் தான். அதனாலதான் இதை யோக சாஸ்திரம் என்று கூட பகவத்கீதையை கூறுவார்கள். யோக சாஸ்திரம். முதல் அத்தியாயத்திற்கு அர்ஜுன விஷாத யோகம், 2வது அத்தியாயத்திற்கு சாங்கிய யோகம், 3வது அத்தியாயம் கர்ம யோகம், 4வது ஞான யோகம், கர்ம சந்நியாச யோகம், தியான யோகம், அஷ்டாங்க யோகம், விஸ்வரூப தரிசன யோகம். அப்புறம் இந்த மாதிரி 18 அத்தியாயங்களுக்குமே ஒரு அத்தியாயத்தின் தலைப்பை பார்த்தீங்கன்னாலும் யோகா யோகா என்றுதான் தலைப்புகள் இருக்கு. அதனால பகவத்கீதையை யோக சாஸ்திரம் என்று கூட கூறுவார்கள். யோகா என்றால் இறைவனுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்வது, ஆத்மாவும் பரமாத்மாவும் தொடர்பு வைத்துக் கொள்வதை யோகா என்று கூறுகிறார்.
அப்ப பலவிதமான யோக முறைகள் பகவத்கீதையில விளக்கியிருக்கும். இந்த முறை ஞானத்தினாலான முறை, அந்த முறை, இந்த முறை அப்படின்னு நல்லா விளக்கியிருக்கோம். நம்ம ஏறக்குறைய பகவத்கீதையின் கடைசியில வரும்போது எல்லா யோக முறையும் கிருஷ்ணரின் திருவடியை சரணம் எடுக்குது அப்படின்னு வரும். அந்த மாதிரி முடிவடை. ஆனா ஆரம்பத்துல சிறு சிறு வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு பாதைக்கும் சில வித்தியாசங்கள். சில பாதைகள் எளிதாக இருக்கும், சில பாதைகள் கல்லும் முள்ளும் நிறைந்ததாக இருக்கும். அப்படி இங்க சகாம யோக, சகாம கர்மம், நிஷ்காம கர்மம் என்ற 2 தலைப்புகளை பார்க்கிறோம். அப்ப நிஷ்காம கர்மம், பலனை எதிர்பார்க்காமல் துறந்து ஆசை இல்லாமல் என்னுடைய கர்மம், என்னுடைய டியூட்டி என்று நினைத்து கொண்டு அதை சரியாக செய்வது, அதன் மேல் ஆதிக்கம் இல்லாமல் என்னோடது என்று கட்டிப்பிடித்து வைத்து அதன் பலனை அனுபவிக்காமல் என் வேலை நான் கரெக்டா செய்வேன் அப்படின்னு பொறுப்பாக செய்வது. சில நேரத்துல எல்லாம் நம்ம ஆபீஸ்ல எல்லாம் வேலை செய்யும் போது பொறுப்பா செய்ய மாட்டோம். ஏதோ சரி சம்பளம் கொடுக்குறாங்களே அப்படின்னு செய்து விட்டு போவார்கள். ஒரு வேடிக்கை, ஒரு ஜோக் கூட இருக்கு. கவர்மெண்ட்ல இருந்து கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஊர்ல குழி தோண்டி கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தர் முன்னாடி குழி தோண்டி கொண்டே போகிறார், பின்னாடி ஒருத்தர் குழியை அடைத்து கொண்டே போகிறார். அப்ப ஊர் மக்கள் கேட்டாங்க, என்ன இது, நீங்க குழி தோண்டிக்கிட்டே போறீங்க, பின்னாடி வர்றவர் குழியை மூடிக்கிட்டே வர்றாரு, என்ன விஷயம், எதுக்கு இப்படி சும்மா செய்றீங்க? அவங்க சொன்னாங்க, குழி தோண்டுவது என்னுடைய கான்ட்ராக்ட், குழி மூடுவது அவர் கான்ட்ராக்ட், நடுவுல ஒயர் போடுறவர் கான்ட்ராக்டர் இன்னைக்கு வரல, அவர் வரல, ஆனா நாங்க எங்க வேலையை கரெக்டா செய்யறோம். முன்னாடி ஒருத்தர் குழியை தோண்டிக்கிட்டே போறாரு, நடுவுல ஒயர் போடுறவர் வரல, பின்னாடி ஒருத்தர் அடைத்து கொண்டே போறார். கர்மம் இப்படி செய்யக்கூடாது. பொறுப்பாக, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பலனை எதிர்பார்க்காமல் நேர்த்தியாக செய்தாலும் அதை பொறுப்புடன் செய்ய வேண்டும். இந்த படைப்புல நமக்கு எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்கிறது. இந்த படைப்புல எல்லா உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு பங்கு இருக்கிறது. சரி, தேன் குளவிதானே அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேன் குளவிகளையும் ஒழித்து விட்டால் அடுத்த மனிதன் உண்பதற்கு உணவு இருக்காது. ஏன்னா இந்த தேன் குளவி என்ன பண்ணும்னா, ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூ தேனை உறிஞ்சு போகிறதுக்கு அதே சைடுல மகரந்தங்களை இந்த பூல இருந்து தூக்கி அந்த பூல போட்டுட்டு போகும். மகரந்த சேர்க்கையை செய்வது இந்த தேன் வண்டுகள் தான், பாலனைசேஷன். அது இல்லைன்னா ஒரு பயிருமே வளராது. மனிதனுக்கு சாப்பிடுவதற்கு காய், கனிகள், பழங்கள், பூக்கள் ஒண்ணுமே இருக்காது. அப்போ அந்த தேன் வண்டுக்கு, தேன் குளவிக்கு கூட இந்த படைப்புல ஏதோ ஒரு பங்கு இருக்கிறது. அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு பங்கு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் நிஷ்காமமாக, பலனை எதிர்பார்க்காமல் அந்த பங்கை செவ்வனே செய்யும் போது இந்த உலகம் அழகான ஒரு பூந்தோட்டமாக மாறுகிறது. விலங்குகள் அதுதான் செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையானதை எடுத்து உண்ணுவதும், அதே நேரத்தில் இயற்கைக்கு உதவற ஏதாவது ஒரு விஷயத்தை செய்துவிட்டு போகிறார்கள். இப்ப பசுமாடு ஒரு சைடு புல்ல சாப்பிடும், இனி ஒரு சைடு சாணகத்தை, அந்த சாணியை போடும். அந்த சாணி மண்ணுக்கு வளமாகும். எந்த விலங்கு, எந்த உயிரினத்தை இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எதையாவது எடுப்பார்கள், எதையாவது கொடுப்பார்கள். The balance of nature, இயற்கையை சரியாக நடத்தி கொண்டு எல்லா உயிரினம், புழு, பூச்சி எல்லாமே. புழு என்ன பண்ணும்? விவசாயி மண்ணுக்கு மேல உழுவான், புழு மண்ணுக்கு அடியில உழும். அதனால மண்புழுவை விவசாயியின் நண்பன் என்று சொல்வார்கள். அது மண்ணுக்கு அடியில உழுது கொண்டே இருக்கும்.
வண்டுகள், புழுப்பூச்சிகள், சிறு சிறு உயிரினங்கள், பெரும் விலங்குகள் எல்லாமே இந்த இயற்கையின் இதை ஒத்துழைத்துத்தான் வாழ்கின்றன. ஒரே ஒரு உயிர்வாழி மட்டும்தான் இயற்கைக்கு எதிராக வாழ்கிறான். அதாவது இயற்கையிலிருந்து எல்லாம் எடுத்துக்கொள்வது, அதே நேரம் இயற்கையை தொலைப்பது. அந்த மாதிரி ஒரே ஒரு உயிரினம் தான் வாழ்கிறது, அது மனிதன் மட்டும்தான். இந்த பூமியிலிருந்து மனிதனை துடைத்து மாற்றிவிட்டால் இந்த பூமி ரொம்ப நிம்மதியான ஒரு கிரகமாக இருக்கும். அதுதான் நிஷ்காம கர்மம். எல்லாருக்கும் தேவையானது இறைவன் தந்து விட்டார். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்யேன தெக்தேன புஞ்சிதா மா கிருதா கஸ்யஸ்வித்தனம். உபனிஷத்கள் மொத்தம் 108. அதுல முதல் உபனிஷத் ஈஷாவாஸ்ய உபனிஷத். இந்த ஈஷாங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. உலகத்தின் அனைத்து மொழிகளிலும் இந்த வார்த்தை இருக்கிறது. அனைத்து மொழிகளிலும் இந்த வார்த்தை இறைவனை குறிப்பிடுகிறது. சமஸ்கிருதத்துல ஈஷா, தமிழ்ல ஈசன், கிறிஸ்திய மொழிகளிலும் ஈஷா, இசபேல், இசா, ஐசாக், ஈஷா, முகமதிய மொழியிலும் ஈஷா. இறைவனை ஈஷா என்று கூறுவது உலக அனைத்து மொழிகளிலும் உண்டு. அதனால 108 உபனிஷத்களில் முதன்மையான உபனிஷத்தில் ஈஷாவாஸ்ய உபனிஷத் என்று பெயர். அதன் முதல் ஸ்லோகம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இந்த படைப்பில் பார்க்கக்கூடிய அனைத்தும் ஈஸ்வரனுக்கு சொந்த, கடவுளுக்கு சொந்தமானது. யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத் தேன தெக்தேன. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். தேன தெக்தேன புஞ்சிதா மா கிருதா கசி. இனி ஒருத்தனுக்கு விதிக்கப்பட்டதை எடுக்கக்கூடாது. இப்படி வாழ்ந்தால் இந்த பூமி எந்த அளவுக்கு காலம் இருக்குமோ, நிலை நிற்குமோ, அது வரைக்கும் உயிர்வாழிகள் எல்லாம் ரொம்ப அமைதியாக நிம்மதியாக வாழ அனைத்தையும் இறைவன் தந்திருக்கிறார். ஆனா சிலர் எடுத்து பதுக்கிக் கொள்வதனால் மற்ற சிலருக்கு அது கிடைக்காமல் போய்விடுகிறது. இதுதான் கடவுள் சொன்ன உண்மையான கம்யூனிசம். அரசியல்வாதிகள் பேசும் கம்யூனிசம் கிடையாது, இறைவன் சொன்ன கம்யூனிசம். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையான அனைத்தும் இந்த உலகத்தில் இருக்கின்றன. உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள், மற்றொருத்தருக்கு தேவையானதை எடுத்து பதுக்காதே. விலங்குகள் அதைத்தான் செய்கின்றன. ஒரு சாக்குல நெல் இருந்ததா, ஒரு பறவை அது வாயில எவ்வளவு கவ்வ முடியுமோ அவ்வளவு கவ்வி கொண்டு போகும். நாயும் பூனைக்குட்டியும் வந்தால் அவர்களுக்கு எவ்வளவு கவ்வ முடியுமோ அதை கவ்வி கொண்டு போவார்கள். மனிதன் வந்தால் சாக்கோடு எடுத்துக்கொண்டு போய்விடுவான். இனி ஒருத்தருக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணமே இருக்காது. அப்படி செய்ததினால்தான் இந்த இயற்கையின் சமநிலை தவறாகிவிட்டது. அதனால நிறைய பேருக்கு தேவைக்கு அதிகமாக இப்போ அமெரிக்க நாடுகளில் ஒரு வருடமும் தேவைக்கு அதிகமான கோதுமை வளர்க்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான 10 மடங்கு 15 மடங்கு கோதுமையை பயிர் செய்கிறார்கள். அது உண்பதற்கு ஆள் இல்லை, அதை கடலில் கொட்டுகிறார்கள். ஆனா ஆப்பிரிக்க நாடுகளில் உணவே இல்லாமல் மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அழகாக பகவான் சொல்லியிருக்கார், நிஷ்காம கர்மம், எதையும் பதுக்காதே, உனக்கு தேவையானது இந்த மண்ணில் கிடைக்கும். அதுதான் ரொம்ப பிரசித்தமான பகவத்கீதை ஸ்லோகம். எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த ஸ்லோகத்தை. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனா. கர்மம் செய்யும் அதிகாரம் உண்டு, அதன் பலத்தில் உரிமை கொள்ளும் அதிகாரம் உனக்கு கிடையாது. அதனால அந்த காலத்துல கிரகஸ்தர்கள் வாழும் போது வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுவார்கள். அரிசி மாவினால் உள்ள கோலம். அது என்ன, இந்த உயிர்வாழிகள் உயிரினங்கள்லாம் புழு பூச்சி கிருமிகள்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும். வீட்டுக்கும் ஒரு ஐஸ்வர்யம், அதே நேரத்தில் அந்த அரிசி மாவை உயிரினங்கள் புழு பூச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும்.
அப்புறம் உணவு வைத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் காம்பவுண்ட் வால்க்கு மேலே ஒரு கட்டு சோத்தை கொண்டு போய் வைத்து விடுவார்கள். அப்போ என்னாகும், பறவைகள் சிறு சிறு விலங்குகள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு போயிடும். அதற்கப்புறம் உண்ணுவதற்கு முன்னாடி அந்த கிரகஸ்தன், அந்த குடும்பஸ்தன் வீட்டுக்கு வெளியே வந்து பட்டினிக்காரர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று 3 முறை கேட்பார். யாராவது இரவு பட்டினிக்காரர்கள், ராப்பிச்சை பட்டினிக்காரர்கள் யாராவது, அப்ப யாராவது இருப்பாங்க பக்கத்துல 1-2 பேர், அவர்களுக்கு கூட உணவை கொடுத்து விட்டு அவர்கள் சாப்பிடுவார்கள். சாப்பிட்டு மீதம் வருவதை பசுமாடு, ஆடு, நாய்க்குட்டி இவர்களுக்கு வழங்குவார்கள். இப்படி ஒரு கிரகஸ்தன் என்று சொன்னால் அவன் குடும்பத்தை மட்டும் கிடையாது, அவனை சார்ந்திருக்கும் உயிரினங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்வார். ஏன்னா கிரகஸ்தன் வந்து வயிறு மாதிரி. பிராமணோ அஸ்ய முகமாசீத், இறைவனின் திருமுகம் பிராமணர்களாக, பாஹு ராஜன்ய கிருதா, சத்திரியர்கள் இறைவனின் கைகளாக, ஊரு தத்யத் வைஷ்யா, மத்திய பாகம் வயிற்றின் பாகம் வைஷ்யர்களாக, பாத்யாகம் சூத்ரோ அஜாயத்தே, இறைவனின் கால்கள் சூத்ரர்களாக. சிலவங்க தொண்டு செய்யும் தொழில், சிலவர்கள் வந்து எல்லாருக்கும் உணவு தரும் தொழில், சிலருக்கு வந்து எல்லாவரையும் பாதுகாக்கின்ற தொழில், சிலருக்கு வந்து எல்லாவரையும் அறிவுரைகள் கூறி சரியான வழி நடத்தும் தொழில். இப்படி 4 பிரிவுகள். அப்போ கர்மண்யேவாதிகாரஸ்தே, கர்மம் செய்யும் அதிகாரம் உண்டு, ஆனால் பலத்தை அனுபவிக்கும் அதிகாரம். என்ன ஆயிப்போச்சு கலிகாலத்துல, எனக்கு வேணும் 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 என்ற பேராசை. ஆசை கூட தவறு கிடையாது, பேராசை பெரும் தவறு. ஏனால் நாம் பேராசைப்படும் போது அந்த பேராசைக்கு யாரெல்லாமோ பலியாகி பட்டினி கிடக்கிறார்கள் என்ற உண்மை கூட நாம் உணர வேண்டும். அந்த என்ன சொல்வது, கஞ்ச பிசுநாரிகள் யாருக்குமே மனமறிந்து ஒன்று கூட கொடுக்க மாட்டாங்க. அது வந்து விளையாட்டாக உபநிஷத்தில் ஒரு கதை கூட உண்டு. ஒருத்தர் வந்து கொடை வாங்க போகிறார். கொடை வாங்க போன உடனே, ஐயா கொடைக்கு என்ன விலை? அப்போ 10 ரூபா கொடைக்கு. 10 ரூபாயா? 5 ரூபாய்க்கு தரமாட்டீங்களா? இங்க கிடைக்காதுப்பா, இனி ஒரு பர்லாங்கு நடத்து போனேன்னா அங்க 5 ரூபாய்க்கு கொடை கிடைக்கும். இந்த கஞ்ச பிசுநாரி வெயில்ல நடந்து வெசர்த்து வேர்வையெல்லாம் சிந்தி தளர்ந்து சோர்ந்து நடந்து அந்த ஒரு பர்லாங் நடந்து அந்த 2வது கொடையை வாங்க போகிறார். ஐயா கொடைக்கு என்ன விலை? 5 ரூபாய். 5 ரூபாயா? 2 ரூபாய்க்கு தரமாட்டீங்களா? அது இங்க கிடைக்காதுப்பா, இனியும் கொஞ்சம் தூரம் நட. மறுபடியும் அத்தனை வெயிலையும் கொண்டு சோர்ந்து தளர்ந்து நடந்து அங்க போயாச்சு. ஐயா கொடைக்கு என்ன விலை? 2 ரூபாய். 1 ரூபாய்க்கு தருவீங்களா? அது இங்க கிடைக்காதுப்பா, இனி ஒரு கடைக்கு. எதற்காக மனிதன் கொடை வாங்குகிறான்? இந்த வெயிலில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள. ஆனா என்னாச்சு, விலை கேட்டு ஊர் வெயில் மொத்தம் வாங்கியாச்சு. கடைசியில போய் கேட்டாரு, கொடைக்கு என்ன விலை? 1 ரூபாய். எனக்கு 8 அணாக்கு தருவீங்களா? 50 பைசாக்கு தருவீங்களா? நீ காசே தராத, சும்மா தர்றேன் எடுத்துக்கோ அப்படி என்று கடைக்காரர் கூட. உடனே இவரு, சும்மா தர்றீங்களா? காசு வேண்டாமா? வேண்டாம் அப்படின்னா 2 கூட தாங்க. இதுதான் மனிதனோட இயல்பு. எனக்கு வேணும் 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 என்று எல்லாத்தையும் அபகரித்துக் கொண்டாங்க. நீங்க செய்தித்தாள்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, ஏகப்பட்ட பிச்சைக்காரர்கள் இறந்து போவார்கள். தெருவில் இருந்து குளூர்ல நடுங்கி செத்து போயிடுவாங்க. செத்து போனதுக்கு அப்புறம் பார்த்தா அவர் ரகசியமா பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறார், லட்சக்கணக்கான ரூபாய் வச்சிருக்கிறார். ஒரு பிச்சைக்காரனை சென்னையில் வந்து இறந்து போய் அந்த சடலத்தை போய் எடுத்தார்கள். அவன் கோணிப்பை நிறைய காசு, அதுல 10 ரூபாயை கொடுத்து ஒரு பிளாங்கெட், ஒரு கம்பளியாவது வாங்கிக்க கூடாதா? பாகவதம் இவர்களை வந்து தேனி என்று அழைக்கிறது. தேன் வண்டு, ஹனிபி. இந்த தேன் வண்டு என்ன செய்யுமா, எல்லா பூவிலிருந்து தேனை சேர்த்து 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 இந்த ஹனி காம், இந்த தேன் கூடை கட்டிக்கிட்டே இருக்கும். அந்த கூட்டுல தேன் நிறைஞ்ச உடனே யாராவது வந்து இதையெல்லாம் கரிச்சு அந்த தேனை எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த தேனி வந்து ஒரு பொழுதும் தேனை அனுபவிக்காது. அதனால இந்த படைப்புல வந்து நாம் அனைவரும் சரியாக கர்மம் செய்ய வேண்டும்.
என்ன பலன் கிடைக்குதோ அதில் திருப்தியாக இருக்க வேண்டும். சாட்டிஸ்பாக்சன் இஸ் த கிரேட்டஸ்ட் வெல்த் அப்படி என்று பகவத்கீதை. மன திருப்தி, மன அமைதி, அதுதான் பெரும் செல்வம். ஏனென்றால் திருப்தியாக இருக்க பழகவில்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து செல்வம் கிடைத்தாலும் அவனுக்கு திருப்தியாக இருக்கவே முடியாது. அதனால 2 விதமான யோக முறை, சகாம கர்மம், நிஷ்காம கர்மம். அதனால செயலில் எந்த விதமான பற்றுதலும் இல்லாமல் கிடைக்கும் பலனை அனுபவித்துக் கொண்டு அமைதியாக திருப்தியுடன் மனிதன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அப்புறம் இந்த 2ஆம் அத்தியாயத்துல ரொம்ப அழகான, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்படி செயல்கள் செய்யும் போது நேஹா விக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அபியஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். இப்படி நிஷ்காமத்தை சிறிதளவு செய்தாலும் போதும், பெரும் பயத்திலிருந்து மனிதன் தப்பித்துக் கொள்வான். கொஞ்சம் செஞ்சாலும் போதும் சொல்றாங்க. முழுசா செய்யணும்னு கூட கிடையாது. நிஷ்காமமா பேராசை இல்லாமல் கொஞ்சம் செய்தாலும் அவன் பெரும் பயத்திலிருந்து. அந்த நிஷ்காம சேவை என்னவென்றால் இறைவனுடன் சார்ந்து சேவை செய்வது. அதனால தான் இதை புத்தியோகம். ஏன் இதை புத்தியோகம் என்று கூறுகிறார்கள்? கர்ம வினையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சேவை தான் இது. நீங்கெல்லாம் முதலே பகவத்கீதை வகுப்பில் இருந்தனால கர்மா, அகர்மா, விகர்மா என்ற 3ஐ படித்திருப்பீர்கள். வேதங்கள் சொன்னதுபடி வாழ்வது கர்மம், வேதங்களுக்கு எதிர்மறையாக வாழ்வது விகர்மம், கர்மவினையே இல்லாத கர்மம் அகர்மம். அது இறைவன் தொண்டு. ஒரு வேஷி, விலை மாது, ஒரு அரசர், மன்னர் ஊர்ல இருந்து அவங்கள துரத்தி விட்டார். நீ தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், பாபம் நிறைந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறாய், இனி என் அரசில் உனக்கு இடம் கிடையாது என்று இந்த பெண்ணை துரத்தி விடுகிறார். இந்த பெண்ணும் ஊருக்கு வெளியே செய்து என்ன செய்வது, வாழ்க்கை பூராம் இப்படி பாழடைந்து போனதே, இனி என்ன செய்வது, இந்த வாழ்க்கையில் உயர முடியாதா என்று கவலைப்பட்டு கொண்டே அந்த பெண் இந்த வெத்தலை பாக்கெல்லாம் போடுறாங்க. அப்ப கையில விரல் பூரா சுண்ணாம்பாகி விட்டது, கை முழுவதும் சுண்ணாம்பாகி விட்டது. ஏதோ ஒரு கோயில் கல் மண்டபத்தில் இருக்காங்க, ஊருக்குள்ளையும் போக முடியாது, ஊருக்கு வெளியே இந்த கல் மண்டபத்தில் அந்த பெண் இருக்கிறார். உடனே அவர்கள் என்ன செய்தார்கள், கையில் இந்த சுண்ணாம்பை எடுத்து அழகா அந்த கல் மண்டப தூணில் தேய்த்து கொண்டு, அப்படியே சுண்ணாம்பு, நேரம் போகல, அப்படியே சுண்ணாம்பை வச்சு தேய்ச்சி 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 இருந்தார். இரவானது. ஏகப்பட்ட நகைகள், தங்க நகைகள் கழுத்திலும் கையிலும் இருந்தது. சில கொள்ளைக்காரர்கள் அந்த பெண்ணை கொன்று அந்த நகையை அபகரித்து கொண்டு போய் விடுகிறார்கள். அந்த பெண் யமதர்மர் கிட்ட போன உடனே சித்திரகுப்தன் சொல்றார், இந்த பெண்ணை நரகத்துக்கு கொண்டு போக கூடாது, வைகுண்டத்திற்கு அனுப்ப வேண்டும். உடனே சித்திரகுப்தர் படிக்கிறார், என்ன வாழ்க்கை பூரா தவறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்களே, பின்னர் ஏன் இவரை வைகுண்டத்திற்கு கொண்டு போக வேண்டும் அப்படின்னா, இல்ல இவங்க ஒரு பெரும் சேவை, விஷ்ணுவுக்காக ஒரு சேவை செய்திருக்கிறார்கள். என்ன சேவை? ஒரு கோயிலுடைய செவுத்துல 1 ஸ்கொயர் ஃபீட் வெள்ளை அடித்திருக்கிறார்கள். அந்த சுண்ணாம்பு விரல் இருந்த சுண்ணாம்பு சும்மா தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன ஆகி போச்சு, அது ஒரு சேவையாக போய், ஏன்னா பலன் ஒண்ணுமே எதிர்பார்க்காமல் தூய்மையாக செய்த சேவை. பகவான் விஷ்ணுவின் கோயில்ல 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெள்ளை அடித்திருக்கிறார்கள். அதனால கீதையில ஸ்வல்பம் அபியஸ்ய தர்மஸ்யா, ஸ்வல்பம் கொஞ்சம் செஞ்சாலும் போதும், இந்த இறைவன் கைங்கரியம் கொஞ்சம் ஏதாவது செய்தாலும் போதும், பிறப்பு இறப்பு என்ற மகா பயத்திலிருந்து அந்த பக்தன் தப்பித்துக் கொள்வார். சிறு சேவை செய்தாலும் போதும். மகாபாரதத்தில் அந்த அழகான கதை. திரௌபதி தாயார் ஒரு முறை கிருஷ்ணரை பார்க்க போகிறார். மனைவிகள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் துவாரகையில். கிருஷ்ணர் தன்னுடைய மனைவி ருக்மிணி தாயார், சத்யபாமா, ஜாம்பவதி எல்லாரும் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பகவானும் கத்தி எடுத்துக்கொண்டு பழத்தை அறுக்கிறார். தன்னுடைய விரல் அருந்து போகிறது.
பகவானோட கையில காயமாயிடுச்சு. பகவான் எல்லாம் இதற்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு காயமும் ஆகாது, தூக்கமும் வராது, தாகமும் எடுக்காது, பசியும் இருக்காது, ஒன்றும் கிடையாது. அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பகவான். இருந்தாலும் சில நேரத்தில் நாடகம் ஆடுவார். பசிக்கிற மாதிரி, தலைவலிக்கிற மாதிரி. கையில காயமான நாடகம் அன்னைக்கு. கை முறிஞ்சு அருந்து போய்விட்டது. உடனே மனைவிகளெல்லாம் ஓடுகிறார்கள். மருந்து வைத்தியனை, அரண்மனை வைத்தியனை கூப்பிட ஓடுகிறார்கள். சிலவங்க மருந்து எடுக்க போறாங்க. பக்கத்தில் இருந்த திரௌபதி தாயார் தன்னுடைய ஆடையில ஒரு சிறு பகுதியை கிழித்து பகவானின் விரலில், கிருஷ்ணரோட விரல்ல கட்டி கொடுத்தாங்க. கிருஷ்ணரும் சிரித்துக்கொண்டே இதை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அதன் பலனாக ஒரு நாளைக்கு திரௌபதி தாயாரின் ஆடையை துச்சாசனன் எடுத்த போது அந்த ஒரு சிறு துண்டு துணிக்காக பகவான் எவ்வளவோ மீட்டர் நீளமுள்ள ஒரு சேலையை கொடுக்கிறார். ஏயதாம் மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யஹம். கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, என்னை பார்த்து ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் அவனை பார்த்து 100 அடி எடுத்து வைப்பேன். ஏயதாம் மாம் பிரபத்யந்தே, எந்த அளவுக்கு ஒரு பக்தன் என்னை சரணடைகிறானோ அதே அளவுக்கு அதன் பல மடங்கு நான் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வேன். அந்த ஒரு சின்ன துணி பகவானோட விரல்ல கட்டி கொடுத்ததுனால பகவான் திரௌபதியின் துஷாசனன் அந்த துகில் உறிஞ்ச நேரத்துல எவ்வளவு பெரிய ஆடையை கொடுத்தார். ஏன்னா திரௌபதி ஒண்ணுமே எதிர்பார்க்காமல் செய்த தொண்டு. சின்ன தொண்டு தான், அதெல்லாம் பெருசா சேவையாக சொல்ல முடியாது. சின்ன ஒரு விஷயம். திரௌபதி எதிர்பார்க்கல. நான் கிருஷ்ணர் விரல் அருந்துருச்சு, உடனே நான் துணி கட்டி கொடுக்குறேன், கட்டி கொடுத்தோடனே நாளைக்கு கிருஷ்ணர் எனக்கு 10 சாரி கொடுப்பாரு, அப்படியெல்லாம் எதிர்பார்த்து செய்யவில்லை. ஒண்ணுமே எதிர்பார்க்காமல் அந்த நேரத்தில் மனதில் தோன்றினது தூய்மை, நிஷ்காமம். பலனை எதிர்பார்க்காமல் திரௌபதி தாயார் செய்தார். பகவான் அதை ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு மனிதனும் நிஷ்காம சேவையை இந்த உலகத்தில் செய்ய ஆரம்பித்து விட்டால் இந்த உலகம் ரொம்ப சிறந்த இடமாக மாறிவிடும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்துவிடும். ஆனால் அது நடக்கவும் செய்யாது. அதுதான் இயற்கை. அதனால பக்தர்கள், பகவான் சொல்கிறார், ஆன்மீகவாதிகள் நிஷ்காமம், பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடிய சேவையில ஒரு பொழுதும் எந்த குறைவும் இருக்காது. ஸ்வல்பம் அபியஸ்ய தர்மஸ்ய, சிறு தொண்டு செய்தாலும் போதும். திராயத்தோய் மகதோ பயா, மகா பயத்திலிருந்து அந்த பக்தன் தப்பித்துக் கொள்வான் என்று கூறுகிறார். அப்புறம் சரி, அடுத்த கேள்வி அர்ஜுனர் கேட்கிறார், அது செய்யலைன்னா என்ன ஆகும்? ஒரு மனிதன் இப்படி செய்யலைன்னா என்ன ஆகும்? கிருஷ்ணர் சிரித்து கொண்டே அடுத்த ஸ்லோகம் சொல்கிறார், விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குரு நந்தனா பகுஷாக்காகி அனந்தஸ்ச புத்தையோ அவ்யவசாயினம். ஒரே ஒரு சரியான பாதை தான் இந்த உலகத்தில் இருக்கு. இறைவனின் தொண்டு, இறைவனை சரணடைவது. வேற எல்லா பாதையும் அந்தகாரம், இருட்டு, நரகத்திற்கு உள்ள பாதைகள். விவசாயாத்மிகா புத்தி, நல்ல ஏகேஹ குரு நந்தனா, சரியான பாதை, அறிவார்ந்த பாதை, உத்தமமான பாதை, உயர்ந்த பாதை ஒன்றே ஒன்றுதான். விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குரு நந்தனா பகுஷாகாஹி அனந்தஸ்ச. ஏகப்பட்ட பாதைகள், அனந்தமான பாதைகள் இருக்கு. அதெல்லாம் அவ்யவசாயினம், எதிர்மறையானது, கீழ் நோக்கி செல்லும் பாதை. அதனால் அர்ஜுனா, நீ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இதில் வந்தேதான் ஆக வேண்டும். அழகான கருத்து. மனிதர்கள் கேட்கலாம், நம்ம பகவத்கீதையெல்லாம் படிச்சு கிருஷ்ண பக்தர் ஆகலைன்னா என்ன? என்னைக்காவது ஒரு நாள் இது ஆயித்தான் தீர வேண்டும். அப்பொழுதுதான் பிறப்பு இறப்பு என்கிற இந்த சம்சார சக்கரத்தை முறிக்க முடியும். நேரத்தில் ஆனா ரொம்ப நல்லது. வேற வழியே கிடையாது. இந்த படைப்புல இருந்து, இறைவனின் படைப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே கிடையாது. நீங்க பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள், குரான் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாமே ஒண்ணுதான். இறைவனை சரணடைஞ்சா இதுக்குள்ள இருந்து போகலாம். இல்லைன்னா இதுலயே சுத்தி 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 இருக்கலாம்.
குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி என்னென்ன உருவம் எடுத்துக்கொண்டு சுத்தி கொண்டு ஆடாக மாடாக மனிதனாக ஆணாக பெண்ணாக அசுரனாக தேவனாக இதுக்குள்ளேயே தான் ரவுண்ட் அடித்து கொண்டு இருக்க முடியும். இதுல இருந்து யாருக்கும் தப்பிக்க முடியாது. ஒரே ஒரு பாதை, இறைவனின் திருவடியை சரணமடைவது இந்த சக்கரத்திலிருந்து வெளியேறினது. வேற பாதையே கிடையாது அர்ஜுனா. ஏகப்பட்ட பாதைகள் இந்த உலகத்தில் இருக்கு. பட் எக்ஸிட் ஒன்னே ஒன்றுதான். விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குரு நந்தனா பகுஷாகாஹி அனந்தஸ்ச. ஏகப்பட்ட பாதைகள் இருக்கு. புத்தயோ அவ்யவசாயினம், எல்லாம் கீழ் நோக்கி செல்லும் பாதை. அதனால ஒரு முறை எங்கள் குருதேவன் ரொம்ப வேடிக்கையாக சொன்னார், இது வைகுண்டத்திற்கு போகக்கூடிய கடைசி ட்ரெயின். முதல்ல நிறைய ட்ரெயின் போயிடுச்சு. ராமானுஜாச்சாரியர் ஒரு ட்ரெயினை கொண்டு போயிட்டார், மத்வாச்சாரியர் ஒரு ட்ரெயினை கொண்டு போய்விட்டார், ராகவேந்திர சுவாமிகள் ஒரு ட்ரெயின், எல்லா பெரும் ஆச்சாரியர்கள்லாம் ஒரு ட்ரெயினை கொண்டு போயிட்டாங்க. இது கடைசி ட்ரெயின். அது வேற ஃபுல்லாயிருச்சு, உட்கார்றதுக்கு இடம் கிடையாது. படியில 2-3 பேருக்கு நின்று தொங்கிக்கிட்டு போகலாம். இந்த ட்ரெயினையும் விட்டு விட்டோம் என்றால் கலிகாலம் மாய்ந்து விடும். இறைவன் இனி கொஞ்ச நாள் கூட போனா பவிஷ்ய புராணம் என்ற ஒரு புராணம், 18 புராணங்களில் பவிஷ்ய புராணம் என்ற ஒரு புராணம் இருக்கிறது. அந்த புராணம் சொல்கிறது, மனிதர்கள் விலங்குகளாக வாழக்கூடிய நேரம் கலிகாலத்தில் வரும். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கலாச்சாரம் எல்லாம் இருக்கு. தாய் தந்தை, மிருகங்களுக்கு அந்த கலாச்சாரம் கிடையாது. ஆனா மனிதர்கள் விலங்குகளாக வாழக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. அப்பதான் கல்கி அவதாரம் வரும். கல்கி அவதாரம் எல்லாரும் மனித உருவத்தில் இருப்பாங்க, ஆனா மனிதர்கள் கிடையாது, எல்லாமே விலங்குகள் தான். விலங்குகள் மனித உருவத்தில் இருக்கும், மொத்தமா எல்லாத்தையும் வெட்டிட்டு போயிடும். இப்ப கூட பாருங்களேன், ஒரு காலகட்டத்தில் தெருவிலெல்லாம் நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கழுதை, தமிழ்நாட்டில் பூரா கழுதையெல்லாம் சுத்திட்டு இருந்தோம். தெருவில் குதிரைகள் இருந்தது. நிறைய விலங்குகள் அப்படியே ரோட் சைடில், நம்ம ஒரு சைடு போயிட்டு இருப்போம், அது ஒரு சைடு போய் இதெல்லாம் பார்க்க முடியும். பலவிதமான பறவைகள், பலவிதமான உயிர்வாழிகள் எல்லாம் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு பாருங்க, அதெல்லாம் பார்க்கவே முடியாது. சென்னையிலெல்லாம் பச்சைக்கிளியெல்லாம் பார்க்க முடியுமா என்ன? இன்னைக்கு சும்மா வாய் திறந்து மேலதான் பார்க்கணும். பச்சைக்கிளியெல்லாம் இப்ப பார்க்க, ஒரு காலத்துல எல்லா வீட்லயும் ஒரு மாமரம் இருக்கும். மாமரம் இருந்தால் நிறைய பச்சைக்கிளி இருக்கும். இப்போ அந்த மாதிரி குருவியெல்லாம் தமிழ்நாட்டில் பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. குருவியை பார்க்க முடியாது, பச்சைக்கிளியை பார்க்க முடியாது, மயிலை பார்க்க முடியாது, அன்னப்பறவை ஒன்றும் கிடையாது. எல்லா உயிரினங்களும் காணாமல் போய்விட்டது. மனிதனின் எண்ணிக்கை மட்டும் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. அப்ப எங்க போச்சு அந்த கழுதை? சுத்தி திரிஞ்ச கழுதை எல்லாம் சென்னையில பேண்ட் ஷர்ட் போட்டு நடந்துட்டு இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி எல்லாம் பேண்ட் ஷர்ட் பாவாடை போட்டு சுத்திக்கிட்டு இருக்குது. அதன் எண்ணிக்கைகள் எல்லாம் குறைந்து விட்டது. மனிதனின் எண்ணிக்கை மட்டும் அதிகமாகிவிட்டது. உருவம் மட்டும் தான். இது பவிஷ்ய புராணம் கூறுகிறது. உருவம் மட்டும் மனிதன் இது, ஆனா உள்ள யார் தங்கி இருக்கிறா? நாய்க்குட்டி, பூனைக்குட்டி. அதனால நம்ம போய் ஹலோ வணக்கம்னா கையை கடிச்சு வச்சிரும். அதான் அந்த மாதிரி மனிதர்களை தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். ஆபீஸ்ல ஹலோ சார் வணக்கம் அப்படின்னா கட்டிக்க வந்துருவார். ஏன்? அது ஆளு வேற உள்ள. இந்த உயிரினங்கள்லாம் குறைந்து விலங்குகள், இந்த மனித உருவம் மட்டும் அது. யோசிச்சு பாருங்க, இப்படி இருக்கிற ஒரு உலகத்துல நிம்மதியா வாழ்ந்து விட முடியுமா? ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு கோழி குஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த கோழி குஞ்சு ஒரு 4 வருஷமா 5 வருஷமா வாழக்கூடியது கோழி. அதை என்ன பண்ணுவான் மனிதன்? 1 வருஷம் 2 மாசம் வெட்டி சாப்பிட்டுருவான். அது முழுமையடைய அனுமதிப்பது கிடையாது. அந்த உயிர், எல்லா உயிருமே வாழ்ந்து முழுமையடைந்தால் தான் அடுத்ததுக்கு போக முடியும். அந்த கோழியை வெட்டி சாப்பிட்றது 2 தடவை 3 தடவை. அப்போ கோழி என்ன பண்ணுவோம்? ஆடா பிறந்துடும். ஆனா உணர்வு இப்பொழுதும் கோழியோடது தான், உடல் ஆடோடது. சரி, ஆடு ஒரு 8-10 வருஷம் வாழணும், அதை 2 வருஷத்துல வெட்டி தின்னு போடுவாங்க. இப்படி செய்து செய்து இந்த ஆத்மா டபுள் ப்ரமோஷன் கிடைத்து மனித உடலுக்குள்ள வந்துடும். ஆனா உணர்வு இப்போ கோழியோட உணர்வு தான், உடல் மட்டும் மனிதன். இந்த மாதிரி ஒரு சமூகத்துல நிம்மதியா வாழ்ந்து விட முடியுமா? நம்மளை பிடிச்சு ஒரு கூட்டுக்குள்ள போட்டிருக்கிறாங்க. அந்த கூட்டுக்குள்ள சிங்கம், பூனை, நாய்க்குட்டி, புலிக்குட்டி எல்லாம் இருக்கு. நமக்கு நிம்மதியா தூங்கிட முடியுமா? ஒரு கூண்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம், பக்கத்திலேயே சிங்கம் இருக்கு, இந்த பக்கம் நாய்க்குட்டி இருக்கு, அந்த பக்கம் பூனை குட்டி இருக்கு. எப்படி தூங்குவது? தூங்க முடியாது.
ஏன்னா தூங்கும் போது யார் தலையில கல் எடுத்து போடுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா மனிதர்கள் எல்லாம் விலங்குகள். பவிஷ்ய புராணம் அதுதான் சொல்லுது. விலங்குகளாக மாறிவிடும். எந்த விதமான உபதேசமும் அவரை நல்வழியில் கொண்டு வராது. எந்த முயற்சியும் எந்த யோக முறையும் அவர்களை சரியான பாதையில் திருத்த முடியாது. அப்பொழுதுதான் கல்கி அவதாரம் வந்து தன்னுடைய வாளால் அனைத்து உயிரினங்களையும் வெட்டி அந்த பிரளயத்தின் தண்ணீரில் அப்படியே முழுங்கி அடுத்த சத்தியுகம் வருவதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். கிருஷ்ணர் சொல்றார், அர்ஜுனா, விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தனா, ஒரே ஒரு பாதை தான். அறிவாளிகள், அறிவு சார்ந்த பக்தர்கள், அறிவான பக்தர்கள் இந்த பாதையை பின்பற்ற வேண்டும். இதை விட்டாச் போயாச்சு. பகுஷாக்காகிய எவ்வளவோ பாதைகள் இருக்கு, எல்லாமே தலைகீழான பாதைகள், சரியான பாதைகள் கிடையாது, கீழ் நோக்கி செல்லும் பாதைகள். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் 2ஆம் அத்தியாயத்தில். அதனால அர்ஜுனா, அனைவரும் இந்த புத்தியோகம், அதாவது இறைவனின் தொண்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் சொல்கிறார், இதை செய்தால் திரைகுண்ய விஷயாவேதா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுனா நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேமம் ஆத்மவான். அப்படி இறைவனின் தொண்டை செய்யும் பக்தன் இந்த துவந்துவங்கள்ல இருந்து தப்பித்து விடுவார். துவந்துவம் அப்படின்னா லாபா லாபவ் ஜயா ஜெயவ், வெற்றி தோல்வி, இரவு பகல், லாபம் நஷ்டம், ஆண் பெண், கருமை வெண்மை, இந்த உலகமே வந்து இந்த துவந்துவ இரட்டையினால் செய்யப்பட்டது. எல்லாமே இரட்டை தான் இந்த உலகத்துல. அன்பு வெறுப்பு, நட்பு வெறுப்பு, நண்பன் பகைவன், லாபம் நஷ்டம், இந்த படைப்பே அப்படித்தான். இதுக்கு நடுவுல தான் நம்ம ஊஞ்சலாடி கொண்டு இருக்கிறோம். எல்லாருமே இதுல மாட்டிக்கொள்வார்கள். 2 நாளைக்கு சிரிப்பாங்க, 2 நாளைக்கு அழுவாங்க, 2 நாளைக்கு சந்தோஷமா இருப்பாங்க, 2 நாளைக்கு துக்கத்துல இருப்பாங்க, ஒரு நாளைக்கு வெற்றி கிடைக்கும், ஒரு நாளைக்கு இதுக்குள்ளேயே மாட்டிக்கொண்டு இருக்கிறார். அனைத்து உயிரினங்களும் இந்த துவந்துவங்களுக்கு பலியாகிவிட்டன அர்ஜுனா. ஆனால் ஒரு பக்தன் இதை மெதுவாக தாண்டி விடுவான். அவனின் துவந்துவங்களை தாண்டி விடுவான். லாப நஷ்டங்கள் அவனை சோதிக்காது. அந்த நிலையை தாண்டி நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேமம் ஆத்மவான், இந்த நிலையை கடந்து அவன் எப்பொழுதும் பரமானந்தத்திலேயே இருப்பான். எப்பவுமே நிம்மதியா இருப்பான். எதுவுமே பற்றி கவலைப்பட மாட்டான். அழகான ஒரு கதை புராணங்களில் இருக்குது. என்ன நடந்தாலும் அவர் சொல்லுவாரு, சர்வம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணம், எல்லாமே நன்மைக்காக அப்படின்னு ஒருத்தர் அப்படியே பழக்கம். ஒரு மந்திரி, அவர் அரசனின் மந்திரி. என்ன நடந்தாலும் இறைவனின் நாமத்தை நினைத்து கொண்டு சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம், எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னு நினைப்பார். அரசருக்கும் அந்த மந்திரியை ரொம்ப பிடிக்கும். நல்ல மனிதரா இருக்காரு, எதை பேசினாலும் கடவுளை பற்றியே பேசுகிறாரே, சரி, அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அரசனுக்கு. எல்லாமே சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம், எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லுவார். அப்ப திடீர்னு ஒரு நாளைக்கு அரசர் வந்து ஏதோ செய்து கொண்டிருக்கும் போது அவருடைய கை அருந்து போகிறது. வாழ்நாள் அருந்து போயிடுச்சு, ரத்தம் கொட்டுது. உடனே மந்திரி சொன்னார், சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம், எல்லாமே நல்லதுக்கு அப்படின்னார். அவ்வளவுதான். அரசனுக்கு கோபம், பெருங்கோபம் வந்து விட்டது. என்னோட கை அருந்து போயிடுச்சு, ரத்தம் கொட்டுது, எல்லாம் நல்லதுக்குன்னு சொல்றாரு. இந்த மந்திரிக்கு, மடையம் மந்திரி, பக்தி கூடி கூடி பைத்தியமே பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த மந்திரியை வந்து சிறைச்சாலையில் அடைக்க சொல்கிறார் அரசன். இன்னைக்கு வந்து சிறைச்சாலை கைதியை அடைத்து வைத்து விடுகிறது. அப்பவும் மந்திரி என்ன சொன்னார், சர்வம் ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணம், எல்லாமே நல்லதுக்கு. அவரை சிறைச்சாலையில் பிடிச்சி அடைக்கும் போது, இப்போ உங்களை வந்து திடீர்னு வந்து சொல்றாங்க ஆஃபீஸில், உங்களுக்கு வேலையெல்லாம் கிடையாது, நாளையிலேருந்து வேலையிலேருந்து துரத்தி விட்டுட்டோம், உங்களுக்கு வேலையே கிடையாது, ஆஃபீஸ் பக்கம் வந்துடாதீங்க. உடனே நம்ம சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் நல்லதுக்கே அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி ஒரு மனசு வருமா நமக்கு? ஆனா மந்திரி சொல்கிறார், எல்லாம் நன்மைக்கே. அப்போ ராஜா முடிவே பண்ணிட்டார், இவருக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சுன்னு முடிவு பண்ணிட்டார், சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள். அன்றைக்கு வந்து அரசர் வந்து வேட்டைக்கு போகிறார். எப்பவுமே மந்திரியோட தான் போவார், அன்னைக்கு தனியா போறார் வேட்டைக்கு. வேட்டைக்கு போய் காட்டுக்குள்ள எப்படியோ வழி தவறிவிட்டார். தன்னுடன் கூட வந்த மற்ற காவல்காரர்கள் இருந்து அரசர் பிரிந்து விட்டார், வழி தவறி விட்டது, எங்கேயோ உள்காட்டுக்குள் மாட்டிக்கொண்டார். அப்பொழுது சில காளி பக்தர்கள் வந்தார்கள், நரபலி கொடுப்பவர்கள். இந்த காளி மாதாக்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நரபலி, மனிதர்களை வெட்டி பலி கொடுப்பார்கள்.
அவங்க வந்து பார்த்தா அரசர் கிடைச்சிட்டார், நல்லா பழம் எல்லாம் சாப்பிட்டு செக்கச்சவே நல்ல பலாப்பழம் மாதிரி இருக்கிறாரு. பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடித்து கொண்டு இவரெல்லாம் பயந்து கொண்டே இருக்கிறார். இப்படி வந்து மாட்டிக்கொண்டேமே, யாருமே எனக்கு உதவி செய்ய கிடையாதே, ஒரு பெரும் தவறு. அப்படி அவங்க கொண்டு போய் அந்த அரசரை காளிக்கு முன்னாடி படுக்க வைத்து மஞ்ச தண்ணீரால் குளிப்பாட்டி பூசாரி வாளெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹா ஹா ஹூ ஹூ அப்படின்னு வெட்ட போறாரு. அரசரோட கொலை நடுங்கி கொண்டு இருக்கிறது. அப்ப திடீர்னு பூசாரி பார்த்தாரு, அரசரின் கையில வந்து கட்டு போட்டிருக்கு. உடனே சொன்னார், இது முழுமையானது கிடையாது, இந்த பலி கொடுக்கிற பொருள்ல வந்து ஏதோ ஒரு இது இருக்கு, முழுமை கிடையாது, பூர்ணம் கிடையாது, விட்டுருங்க. அரசருக்கு அப்பா உயிர் தப்பிச்சமேன்னு ஓடி வந்தார். அரசர் நினைத்தார், மந்திரி சொன்னது உண்மைதானே, பாருங்க விரல் அருந்தனால இன்னைக்கு தலை தப்பிச்சுது, காலையில விரல் வெட்டாம இருந்திருந்தனா தலையே காணாமல் போயிருக்கும் என்று மந்திரியை வந்து கட்டி அரவணைத்து நன்றி சொல்லி, நண்பா நீ சொன்னது சரிதான், சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் நன்மைக்கு, என் விரல் முறிந்ததும் இன்றைக்கு நன்மைக்கு தான், நான் உயிர் தப்பித்தேன் என்று நன்றி சொல்கிறார். அப்புறம் மன்னருக்கு ஒரு சந்தேகம், சரி ஏன் உயிர் தப்பிச்சது, உன்னை பிடிச்சு நான் சிறைச்சாலையில போட்டனே, அப்பவும் நீ என்ன சொன்ன, சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம் எல்லாம் நல்லதுக்கு என்று சொன்னேயே, ஒரு தவறும் செய்யாமல் நீ இன்னைக்கு முழுசு சிறைச்சாலையில் கிடந்தாயே, என்னது? உடனே மந்திரி சிரித்து கொண்டே சொல்கிறார், என்ன நீங்க சிறையில போட்டலன்னா நானும் உங்களோட வந்திருப்பேன், அந்த காட்டுவாசிய உங்களை விட்டுட்டு ஏன் தலையை வெட்டி இருப்பாங்க. அப்ப எல்லாமே முழுமையாக இறைவனை சரணடைவர்கள் தவறே பார்க்க மாட்டார், எல்லாமே நல்ல அவர்கள் காப்பாற்றப்பட்டு விடுவார்கள். அதனாலதான் சொல்கிறார், அர்ஜுனா திரைகுண்ய நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோக க்ஷேமம் ஆத்மவான், நீ பக்தி தொண்டில் வந்து விட்டால், நிஷ்காம கர்ம யோகம் செய்ய ஆரம்பித்து விட்டால், புத்தி யோகத்தில் வந்து விட்டால் துவந்துவங்களை கடந்து விடுவாய், இன்ப துன்பம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி ஆண் பெண் இரவு பகல் அனைத்து துவந்துவங்களையும் கடந்து விடுவாய், அமைதியான வாழ்க்கை உனக்கு இருக்கிறது. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயாபாகிருத்த சேதசாம் விவசாயாத்மிகா புத்தி சமாதௌ ந வித்யதே. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, மனதிற்குள் பேராசை மட்டும் வந்து விட்டால், போகம், எனக்கு வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும், பேராசை மட்டும் வந்து விட்டால் உனக்கு வந்து இந்த ஒரு நிஷ்காம கர்மம் செய்ய முடியாது. பேராசையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும், ஏனென்றால் பேராசை உன்னை குருடனாக்கிவிடும். அது வேணும் இது வேணும் அது மட்டுமே சிந்தனையாக இருக்கு. ஒரு ஊர்ல எல்லாருமே வந்து மது அருந்துபவர்கள். அப்ப ஒரு டாக்டர் நினைக்கிறாரு, எப்படியாவது பேசி புரிய வச்சு இந்த ஊர் மக்களை நல்லாக்கிடணும், எல்லாரும் காலையில எந்திரிச்ச உடனே குடிக்கிறாங்களே, இவர்களை எப்படி நல்லாக்குவது அப்படின்னு அந்த ஊர்ல வந்து ஒரு பொதுக்குழு கூட்டுகிறார், ஒரு செமினார் நடத்துகிறார் மருத்துவர். எல்லா குடிகாரர்களையும் ஒன்றாக அழைத்தார், எல்லாம் தண்ணி போடுறவங்களையெல்லாம் ஒன்னா கூப்பிட்டார். முன்னாடி 2 கிளாஸை வைத்தார், ஒரு டம்ளர்ல நல்ல சுத்தமான தண்ணி, இனி ஒரு டம்ளர்ல மதுவை ஊத்தி வைத்தார். ஊத்தி வைத்துட்டு 2லையுமே கொஞ்சம் 2 புழுவை போட்டார், மண்புழுவை போட்டார். தண்ணிக்குள்ள மண்புழு வந்து அழகா விளையாடி கொண்டே இருக்கிறது. ஆனா மதுவில் இருந்த மண்புழு 2மே செத்து போனது. மருத்துவர் கேட்டார், நண்பர்களே, என் சகோதரர்களே, இந்த 2 டம்ளரை நல்லா பாருங்க, புரிந்து கொள்ளுங்கள், இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிய வந்தது? தண்ணீரில் இருந்த புழுக்கள் உயிருடன் வாழ்கின்றன, மதுவில் இருந்த புழுக்கள் எல்லாம் இறந்து போய் செத்து போய்விட்டன. என் நண்பர்கள், நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள்? உடனே எல்லா குடியர்களும் சொன்னாங்க, ஐயோ இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே, தண்ணி போட்டா வயிற்றுக்குள்ள இருக்கிற புழுவெல்லாம் செத்து போகுங்கிற விஷயம் இன்னைக்கு தான் தெரிய வந்தது என்று சொன்னார்கள். மருத்துவர் எதிர்பார்த்தது வேற, மனிதர்கள் புரிந்து கொண்டது வேற. யாருடைய மனசை, யாருடைய சித்தத்தை பேராசை திருடி கொண்டு போகிறதோ அவர்களுக்கு சரியான சிந்தனையே வராது. போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயாபாகிருத சேதசாம் விவசாயாத்மிகா புத்தி சமாதௌ ந விதீயதே. இப்போ ஆரம்பத்திலிருந்து நிஷ்காமம் சகாம, சகாம கர்மம் நிஷ்காம கர்மம் என்று
ஒன்று பலனை ஆசைப்பட்டு செய்யக்கூடிய கர்மம், ஒன்று பலனை துறந்து செய்யக்கூடிய கர்மம். அந்த பலனை துறந்து செய்யக்கூடிய கர்மத்தை பக்தி யோகம் என்று அழைக்கிறார்கள். ஏனென்றால் கர்ம வினையிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு யோக முறை அதுதான். அதனால கிருஷ்ணர் சொல்றார், இந்த ஒரு பாதை, இறைவனை சரணடைவது என்கிற ஒரே ஒரு பாதை தான் இருக்கிறது. வேற பாதையே இந்த உலகத்துல கிடையாது. அதனால இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எல்லாருமே இந்த பாதையில் வந்துதான் ஆக வேண்டும். அப்படி பேராசை இல்லாமல் தொண்டு செய்யும் போது பிறப்பு இறப்பு என்கிற கர்ம வினையிலிருந்து அவர்கள் அழகாக தப்பித்துக் கொள்வார்கள் என்பது பகவத்கீதை 2ஆம் அத்தியாயத்தில் இது விளக்குகிறது. பக்தி தொண்டு அந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதுதான் இன்றைய விளக்கம். இறைவனை சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு, பகவானுடைய நாம ஜபம் செய்வது, பகவானுடைய புத்தகங்கள் வாசிப்பது, அது மற்றுள்ளவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. நாளைக்கு கூட தமிழ்நாட்டில எல்லாம் ஆடிப்பெருக்கு அந்த பெரிய இது பண்ணுவாங்க, பலி பண்ணுவாங்க. அந்த ஆடிப்பெருக்கு நோன்பு அந்த ஒரு திருவிழால கூட பார்த்தீங்கன்னா பிறந்து போன மூதாதையர்களுக்கு வேண்டி இறைவனின் நாமத்தை ஜபம் செய்து கொண்டு இறைவனுக்கு படைத்த உணர்வை பிண்டமாக படைப்பார்கள். அப்ப இதெல்லாமே வேற வழியே கிடையாது. பிறப்பு இறப்பு எனும் பெருங்கடலில் இருந்து தப்பிக்க ஜெகநாத் புரியில ஒரு மகாத்மியத்தில் ஒரு அழகான சிறு கதை. ஒரு வயதான முஸ்லீம் படுத்து கொண்டிருக்கிறார். யாருமே அவரை பராமரிக்கிறக்கோ உதவுவதற்கோ யாருமே கிடையாது. அவர் ஒரு அனாதை. யாரோ தயவு தோன்றி 2 உணவு உண்பதற்காக எதையோ பக்கத்துல வச்சுட்டு போயிட்டாங்க. அவர்னால எந்திரிச்சு எடுக்க கூட ஆரோக்கியம் கிடையாது. ரொம்ப தள்ளாத வயது, மரணத்தையும் காத்து கொண்டிருக்கிறார். இது ஜெகநாத்புரி கோயிலின் கதையில உள்ள விஷயம். அப்போ ஒரு நாய் என்ன செய்கிறது, ஓடி அந்த உணவை கவ்வுகிறது. இவருக்கு பார்த்து விட்டு கோபம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்திரிச்சு சாப்பிட முடியல, அதுல இருக்கிறத கூட நாய் எடுத்துக்கிட்டு போகுதே அப்படின்னு சொல்லி உடனே பக்கத்துல இருந்த செம்பு, அதுல தண்ணீர் இருந்தது, அதை எடுத்துக்கொண்டு ஹராம் என்று திட்டிக் கொண்டு அந்த நாயை அடிக்கிறார். அந்த நாய் அதை அடிகொண்டு செத்து போய் விடுகிறது. இவரும் அதே நேரத்தில் உயிர் விட்டு விடுகிறார். ஜெகநாத்புரி கோயில் மகாத்மியத்தில் கூறப்பட்டிருக்கு. ஜெகநாதரின் திருக்கோயில் பக்கத்தில் இது நடந்தது. இந்த மனிதர் கடைசியா ஜபம் செய்த வார்த்தை ராம், ஹராம். நாய் கேட்ட வார்த்தையும் ராம். அந்த 2 உயிரினங்களுக்கும் இறைவனின் திருவடியில போய் சேரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்று மகிழ்ச்சி. அதனால இறைவனின் நாமத்தை சொல்வது, இறைவனுக்கு கைங்கரியம் செய்வது, மற்றவர்களுக்கு அதை பற்றி உபதேசம் செய்வது, இதைவிட மிகப்பெரிய தொண்டு வேற உலகத்துல இல்லை. இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இந்த சமீப காலத்துல கூட அமெரிக்க நாட்டு பணத்தை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. டாலர். அந்த டாலர்ல இந்தியால கூட மகாத்மா காந்தியின் படத்தை போட்டிருக்கிறார்கள். சத்தியமேவ ஜெயதே என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனா அமெரிக்க நாட்டு டாலர்ல ரொம்ப அழகா அந்த இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படின்னு பெருசா எழுதி வச்சிருக்கு டாலர். எனக்கு இது தெரியா, முதல் முறையா நான் பார்க்கிறேன். நீங்களாம் சிலப்போ தெரிந்திருப்பீர்கள். அமெரிக்க நாட்டு பணத்துல அழகா பெருசா எழுதியிருக்கார்கள், இன் காட் வி ட்ரஸ்ட். கடவுளை நாங்கள் நம்புகிறோம், எங்கள் நம்பிக்கை கடவுளில் மட்டுமே என்று பெரிதாக எழுதி வைத்திருக்கிறார். அழகாக இருந்தது. அப்படி எல்லாமே இறைவனை சார்ந்த வாழ்க்கையாக வரும்போது அந்த வாழ்க்கை ரொம்ப செம்மையாக இருக்கும், அமைதியானதாக இருக்கும். இந்த உலகத்தில் அந்த ஒரு பாதை மட்டும்தான் சரியானது என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு இந்த வகுப்பு முடித்துக் கொள்கிறோம். வாய்ப்பு தந்தமைக்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.